வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு போண்டா தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, தேவையான உப்பு. இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் விட்டு பிசைஞ்சும் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் வந்து இன்றைக்கி தயிர் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து காஞ்சிபுரம் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதில் நம்ம தயிர்லாம் சேர்த்து தானே வச்சுருப்போம். அது கொஞ்சம் இருக்குது, அது 1 கப் இருக்குது. இந்த தயிருக்கு பதிலாக அதை சேர்த்து தான் நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா அது இல்லை, மாவு இல்லை அப்படின்னா தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே போண்டா போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிருக்கு பதிலாக 1 கப்பு வந்து காஞ்சிபுரம் இட்லி மாவு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கேன். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக பல்லாக கட் பண்ணிவிட்டு அதை கூட மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யலாம். ஸோ எல்லாமே ஆப்ஷனல் தான். அதே மாதிரி இந்த வீட் போண்டா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. தயிர் 1 கப் இருந்தால் தயிர் மிக்ஸ் பண்ணி தேங்காயெல்லாம் போட்டு உடனே பண்ணிவிடுங்க. இந்த தயிர் வேண்டாம், இந்த மாவு மிச்சம் இருக்கிறதுங்கிறதுனால நான் வந்து காஞ்சிபுரம் இட்லி மாவை யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு, நம்ம போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, நம்ம குட்டி குட்டி போண்டாவை போட்டுடலாம். இப்போ வெந்தெடுத்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். வீட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. டீ டைம் ஸ்நாக்ஸு டக்குன்னு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே நம்ம வந்து உடனே பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. மாவெல்லாம் வீட்டில் இருக்கும் இல்லையா, கடை மிக்ஸ் பண்ணி டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். நம்ம இதுக்கு நல்ல ஒரு தக்காளி சாஸோடு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.